ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் மொழி சேனல். நம்ம இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரௌசரில் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோன்னா நமக்கு ப்ரௌசிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது நமக்கு வந்துட்டு இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ்னால் விண்டோஸ், உபந்துனா உபந்து, வேர்ஷன்ஸ் என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் அது சேவ் ஆகிடுக்கு. ஸோ இதில் கிளிக் பண்ணோன்னா பாப்அப் க்ரியேட் ஆகுது, ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஐ அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் இதில் கொடுத்துரும். இதில் பார்த்திங்கன்னா க்ரியேட் அ டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காகனா நமக்கு டெஸ்க்டாப்பில் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிறதுக்காக. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ வெரி குவிக் ப்ராசஸ் தான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டாலேஷன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா? ஓகே, இப்போது இங்கே கம்ப்ளீட் ஆனதுமே பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ஒன் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கா, கீழே இருக்குது பார்த்திங்களா? இதுதான் விஷுவல் ஸ்டுடியோட லோகோ நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது. ஏஐ ஃபீச்சர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சூஸ் யுவர் தீம் நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டார்க் மோடு, லைட் மோடு, லைட் ஹை கான்ட்ராக்ட், டார்க் மோட்லேயே 2 இருக்குது. ஸோ நான் வந்துட்டு டார்க் ஹை கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், மார்க்கஸ் டன் கொடுத்துட்டோன்னா நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டெமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிட்டதுமா இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து டைரெக்டாக நம்ம எப்படி ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணோன்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதிலேருந்து டெமோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபோல்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இங்கே வந்துட்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ எஸ் கொடுத்துட்றோம். இப்போது இந்த டெமோ அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக இண்டெக்ஸ் பேஜ் தான் வைப்போம் இல்லையா? ஸோ index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஃபைல் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு ஒரு டபுள் டேப் கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு HTMLோட சின்டாக்ஸ் வந்துடும். ஸோ சின்டாக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேராகிராஃப் டேக்கில் ஹலோ வெல்கம் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு ஈஸியாக பார்த்துட்டோம்.